டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ அமுக்குரான்னு சொல்லுவாங்க. அமுக்குரான், அஸ்வகந்தா ரெண்டையுமே உங்களுக்கு ஒரு கிழங்குல இருந்து தான் இந்த மருந்து எடுக்கிறாங்க. பவுடர் மருந்து கூட இல்லை, உணவுல சேர்ந்தது தான் இந்த பவுடர். நீங்க அஸ்வகந்தாவும் அமுக்குரானும் ஒன்று தான். நம்ம ஃபர்ஸ்ட் அமுக்குரான்னு நான் சொல்றேன். அமுக்குரான் கிழங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டையா குச்சி மாதிரி இருக்கும். அந்த கிழங்க கடையில் போய் வாங்கிட்டு 1 கிலோ வாங்குறீங்கன்னா இட்லி குப்பரை எடுத்து அதில் மேலே இதை வச்சணும். நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கு மேலே இட்லி கொப்பரையில் வச்சுட்டு கீழே ஒரு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு மேலே 1.5 லிட்டர் பால், அதில் தண்ணி கலந்து வைக்கணும். அடியில் தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றணும். அடியில் தண்ணி கலந்து ஊற்றணும், வெறும் பால் ஊற்றக்கூடாது, பிடிச்சிரும். அதனால மேலே நீங்கள் அமுக்குறான அந்த தட்டில் வச்சிடணும். வச்சு மூடி வச்சு வேக வச்சு ஃபஸ்ட்டு காய வச்சு எடுத்துக்கணும். நல்லா காஞ்சிருக்கணும். போதும் 1 2 காய வச்சிங்கன்னா அது வேஸ்ட் ஆயிரும். நல்ல காஞ்சி அந்த பவுடர் நல்லா ஒன்று கூட வீணாகக்கூடாது. கொஞ்சமாக தான் அந்த சக்கை வரணும். சளிச்சு எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் அதில் சுக்கு, மிளகு மெயினாக ரெண்டையும் எடுத்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும். சுத்தப்படுத்தணும். நீரில் மூழ்கிய இது மிளகுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா மோரில் 2 நாள் ஊற வச்சு சுத்தப்படுத்தணும். மிளகை காய வச்சு நல்லா பவுடர் ஆக்கி வச்சுக்கணும். சுக்கையும் அதே மாதிரி தான் சுண்ணாம்பு தடவி காய வச்சு அதை எடுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ 1 கிலோ அமுக்கரங்கிழங்கு வாங்குறீங்கன்னா அதுக்கு சுக்கு எவ்வளோ போடணும்னா 200 கிராம் போடணும். அதே போல் மிளகு 200. மூணையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு கருப்பட்டி அல்லது கல்கண்டு, சுண்ணாம்பு தெளிவு நீர் வச்சுருக்கணும். சுண்ணாம்பை வாங்கி பானையில் சுடுதண்ணி கொதிக்க வச்சு ஊற்றி வச்சு அந்த தெளிவு நீர் எடுத்து தான் நீங்கள் இந்த மருந்தை செய்ய போகிறீங்க. இது எதுக்கு பயன்படுதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செய்முறை தான் மெயின். இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் மருந்துடைய என்னென்ன வேலை செய்யும், நமக்கு எவ்வளோ ஒரு நல்ல பயன் தருது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் மூணையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு கல்கண்டு, சுண்ணாம்பு தெளிவு நீர் 1.5 லிட்ரு ஊற்றி கல்கண்டு பாவு காய்ச்சிட்டு இப்போ அமுக்குரான் பவுடரை தனியாக வச்சுக்கணும். மிளகு, சுக்கு மூணையும் தனித்தனியாக வச்சுருந்து பாகு காய்ச்சதில் ஒவ்வொன்றா போட்டு நல்லா கிண்டணும். கிண்டி எப்படி வரணும்னா லேகியம் மாதிரி வரணும். பாகு சர்பத் மாதிரியோ இல்லை லூஸாவோ வரக்கூடாது. லேகியம் மாதிரி வரணும். ஃபஸ்ட்டு அதை ஃபுல்லாக செஞ்சுட்டு நெய் ஊற்றி கொஞ்சம் கிண்டணும். எவ்வளோனா 200 கிராம் நெய் போதும். போட்டு அடுத்த நாள் தேன் ஒரு 1/2 லிட்டர் தேன், ஒரு கிலோவுக்கு தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். தேன் ஊற்றி கிண்டி வெயிலில் வச்சு கண்டிப்பாக எடுக்கிறீங்க. இது என்ன செய்யணும்னா மூட்டு வலி மெயினாக, அதாவது ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப அசதியாக இருக்குன்னு சொல்லுவீங்க. அதுக்கு அடுத்து உடம்பு தேரவே இல்லை, ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் நான் எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த பவுட்ரு, இந்த லேகியத்தை எடுத்து டெய்லியும் காலையிலையும் இரவும் 1 டீஸ்பூன் சாப்பிட்டு 1/2 டம்ளர் பசும்பால் குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு ரத்த சோகை, அனிமிக்காக இருக்கவங்க அப்படின்னு சொல்கிறவங்க, கால் மூட்டு வலி மெயினாக இருக்கவங்க இதை சாப்பிட்டீங்கன்னா வலிகள் இருக்காது. போன் ஸ்ட்ரென்த் இருக்கும். எலும்பு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். உங்களுக்கு நான் ரொம்ப இதெல்லாம் கண்ணம்லாம் சப்பி போயிருக்கு, எனக்கு ஒட்டி போய் கிடக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு ரிசல்ட்டு. கண்ணம் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா 1 மாதம் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் மாதவிடை வராதவங்களுக்கு இது சாப்பிடும்போது மாதவிடை வரும், ரத்தம் நல்லா ஊறும். இந்த மருந்தை நல்லா செஞ்சு நீங்கள் காலையில் திருப்பி சொல்கிறேன், லேகியம் 1 நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கணும், இல்லை 1/2 டீஸ்பூன், இரவு 1/2 டீஸ்பூன். கண்டிப்பாக பசும்பால் குடிச்சு அவனும் சாப்பிடும்போது எடுத்தீங்கன்னா கால் வலி, மூட்டு வலி, எலும்புக்குள்ளே எனக்கு வலிக்குது இதெல்லாம் வராது உங்களுக்கு. அடித்து சொல்கிறேன், இந்த மருந்து உங்களுக்கு ரொம்ப பயன்படும். இதுவும் நீங்களே செஞ்சுக்கலாம். வீட்டில்
செஞ்சு சாப்பிட்ற மருந்து தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நோய்கள் வந்து வெள்ளை அணுக்கள் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது, ரத்தம் சிவப்பு அணுக்கள் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கவங்க, நான் திரும்ப சொல்கிறேன், ஒல்லியாக இருக்கவங்க, ரொம்ப லீனாக இருக்கேன் நான் அப்படின்னு செஞ்சு சொல்கிறவங்க 15 டேஸ்லேயே இந்த வந்து 15 நாளில் உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் நல்லா தெரியும். நீங்களே செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்ல ரிசல்ட் கொடுப்பீங்க. அடித்து சொல்கிறேன், இந்த மருந்தை எல்லா இப்போ சொன்ன மருந்தை விட இது நல்ல பெஸ்ட்டான மருந்து. செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மருந்து வந்து 1 டீஸ்பூன் தான் சாப்பிட போகிறீங்க. உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீருது. நீங்கள் போய் 10 மாத்திரை சாப்பிட்றீங்க, அதுக்கு பதிலாக இதை செஞ்சு சாப்பிட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். நீங்களே திருப்பி டவுட் இருக்கவங்க கேட்பீங்க, எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. டாக்டர் ப்ளஸ் நேயர்களுக்கு நன்றி.